17ஆம் நாள், டே 17. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது ப்ரையாரிட்டைசிங் காட்ஸ் கிங்டம். அதாவது தேவனுடைய ராஜ்யத்தை பிரதானப்படுத்துவது, இல்லாத முதன்மைப்படுத்துவது என்று சொல்லக்கூடியதாக. மத்தேயு 6வது அதிகாரம் 33வது வசனம் கொடுக்கப்பட்டிருக்குது. நீங்கள் 25வது வசனம் இருந்து பார்த்தீங்கனாலே இந்த காரியத்தை சொல்லும்போது என்னன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய போதனைகளில் பிரதானமான காரியம் என்னன்னா, நீங்கள் கவலைப்படாதீங்க. என்ன பண்ணுங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேல விசுவாசம் வைக்கும்போது நீங்க என்ன பண்ண போறீங்க, நீங்க தேவனுடைய ராஜ்யத்துக்கென்று வாழக்கூடியவங்களா. அப்போ முதலாவது எல்லாவற்றிற்கு மேலாக தேவனுடைய ராஜ்யம் பிரதானமாக வருகிறதா? யோசிச்சு பாருங்க. சீக் ஃபர்ஸ்ட், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை. முதலாவது, அதாவது இப்ப முதலாவது என்று சொல்லும்போது தேடுறது அப்படின்னா என்ன? முதல்ல உங்களுக்குள்ள ஒரு விருப்பம் இருக்கணும், அது உங்களுக்கு ஒரு குறிக்கோளா மாறணும், அதை நோக்கி போகக்கூடியதா இருக்கணும். அது மாத்திரமில்ல, முதலாவது. அப்ப முதலாவதுன்னா ரெண்டாவது இல்லை. என்ன முதலாவது இல்லை, எனக்கு எப்பெல்லாம் ஒரு கன்வீனியன்ட்டா இருக்கு, எனக்கு எப்போ வசதியா இருக்கோ அப்பெல்லாம் நான் கர்த்தரை பின்பற்றுவேன் இல்லை. இல்லை, எப்போ என் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளும் சரியானதுக்கு அப்புறம் நான் கர்த்தருக்கு ஊழியம் பார்ப்பேன். இல்லை, என்னுடைய தேவைகள்லாம் நிறைவேற்றினதுக்கப்புறம் நான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு செய்வேன். எனக்கு அந்த தேவை இருக்குது, இந்த தேவை இருக்குது, என் பிள்ளைக்கு படிக்க வைக்கணும், என் பிள்ளைய இதுக்கு பண்ணணும், இல்லை நான் இந்த கோர்ஸ் பாஸ் பண்ணணும், இல்லை எனக்கு கல்யாணம் ஆகணும், இல்லை எனக்கு பிள்ளை பிறக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய காரியமெல்லாம் இல்லை. என்னன்னா, அதனால தான் தேவனுடைய ராஜ்யம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில் சேர்க்கக்கூடிய ஒரு கூட வரக்கூடிய ஒன்று இல்லை, மாறாக அதுதான் பிரதானமாக இருக்க வேண்டும். அப்போ நீங்கள் முதல்ல என்னன்னா, நான் முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தை தேடுறதுன்னா, நான் என்னுடைய சித்தத்தை காட்டிலும் தேவனுடைய சித்தத்துக்கு தேடக்கூடியதா, என்னுடைய குறிக்கோள்களை காட்டிலும் தேவனுடைய குறிக்கோள்களை, என்னுடைய வேல்யூ என்று சொல்லக்கூடிய நான் மதிக்கிறதை காட்டிலும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு மதிக்கக்கூடியதா, என்னுடைய மகிமையை காட்டிலும் தேவனுடைய நாம மகிமைக்கென்று செய்யக்கூடியதா. அப்ப இது என்னன்னா, இதை நான் சொல்லிடுறேன். தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும் அப்படி முதலாவதுனோடனே நான் பெர்ஃபெக்டா தேடணுங்கிறது இல்லைங்க. நீங்க அந்த பாதையில போறீங்களா, அந்த டைரக்ஷன்ல சரியான முறையில போறீங்களா என்று சொல்லக்கூடியதாக. ஏன்னா தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னு சொல்லும்போது, தேவனுடைய ராஜ்யம் என்ன, என்னுடைய வாழ்க்கையில எல்லா பகுதியிலையும். ஏன்னா நான் என்னுடைய வாழ்க்கைக்கு உரியான எல்லாத்துலேயும் என்னன்னா, தேவனுடைய அதிகாரத்திற்கு, தேவனுடைய திட்டத்திற்கு, தேவனுடைய நோக்கத்திற்கு, தேவனுடைய மிஷன் என்று சொல்லக்கூடிய அவருடைய காரியங்களுக்கு நான் முழுமையா ஒப்பு கொடுக்கிறேனா? இது எங்கெல்லாம் தெரிஞ்சுமா, நீங்க என்ன முடிவெடுக்கிறீங்க, உங்களுடைய உறவு என்னென்ன உறவுகள் இருக்கு, நீங்க எப்படி உங்களுடைய பொருளாதாரத்தை ஹேண்டில் பண்றீங்க, உங்களுடைய நேரத்தை எப்படி இது பண்றீங்க, உங்களுடைய அழைப்பை நீங்க எப்படி பண்றீங்க, இது எல்லாமே என்ன பண்ணுன்னா இதை அஃபெக்ட் பண்ணும். ஏன்னா முதல்ல நீங்க தேவனை தேட போறீங்க, தேவனுடைய ராஜ்யத்தை தேட போறீங்க போது உங்க பணத்தை நீங்க எப்படி செலவு பண்ணுவீங்க, உங்க நேரத்தை எப்படி செலவு பண்ணுவீங்க, உங்களுடைய உறவுகளை எப்படி செலவு பண்ணுவீங்க, உங்களுடைய. ஏன்னா இப்போ நம்ம ஃபாஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம பிள்ளைகள்லாம் ஸ்க்ரீன் டைமை விட்டுட்டு, நிறைய பேர் பெரியவங்களும் சரி எல்லாம் ஸ்க்ரீன் டைமை விட்டுட்டு இந்த கர்த்தரை தேடக்கூடியதாக நான் அநேக சாட்சிகள் கேட்டேன். ஐயோ எனக்கு ரொம்ப நேரம் மிச்சம் ஆயிடுச்சு, நான் இப்போ எவ்வளோ தூரம் இந்த ரீல்ஸ் பார்க்குறது இது எனக்கு எவ்வளோ பெரிய ஒரு விடுதலையாக இருக்குன்னு சொல்லக்கூடிய காரியத்தை நான் கேட்டேன். அப்போ என்னென்னா, நம்முடைய தேவனுடைய ராஜ்யத்தை தேடுறோம் அப்படின்னு சொல்லும்போது அது நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா பகுதியிலையும். அடுத்து என்ன சொல்றாரு, அவருடைய நீதியையும் தேடக்கூடியதாக. நீதி என்ன, நான் கர்த்தருக்கு முன்பாக நிற்க தகுதியுள்ளவன். அப்போ கர்த்தருடைய ஸ்டாண்டர்டு, கர்த்தருடைய குணாதிசயம், அவருடைய வாழ்க்கை, அவரை போல வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை, அவரை போல நான் ஒரு பரிசுத்தமா எந்த ஒரு காம்ப்ரமைஸ் இல்லாமல் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை, அவருக்கு கீழ்ப்படிந்து அவருக்கென்று வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. அப்போ உங்களுடைய வாழ்க்கை என்ன ஆகுதுன்னா, கிரைஸ்ட் ஷேப் பண்ணதா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையை எப்படி வடிவமைத்து கொடுக்கிறாரோ அதன்படி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையா. அப்ப சொல்லும்போது என்ன சொல்றாரு, இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்ப என்ன, நான் தேவனையும் அவருடைய ராஜ்யத்தையும் பிரதானப்படுத்தும் போது, அதை முதன்மைப்படுத்தும் போது எனக்கு என்ன சாப்பாடு வேணும்,
எனக்கு என்ன உணவு உடுத்துறதுக்கு என்ன வேணும், என்னுடைய அன்றாட தேவைகள் என்ன வேணும் அப்படிங்கிறதெல்லாம் என்ன சொல்றாரு, நான் உனக்கு கொடுப்பேன். லக்ஸரி இல்லைங்க. என்ன, எனக்கு மில்லியனர் ஆகணும், எனக்கு ஜெட்டு வேணும், அப்படி இல்லை. உங்களுடைய அன்றாட தேவைகள் இருக்கோ அதை பூரா. அப்ப நீங்க தேவனை முதலாவது வைக்கும்போது என்ன ஆகுது, உங்களுடைய கவலையெல்லாம் ஒண்ணும் இல்லாம போகுது. உங்களுடைய என்ன குழப்பம் இருக்கா அதெல்லாம் தெளிவாகக்கூடியது. உங்களுடைய மீதி என்னென்ன நான் எதை செய்யணும் எப்படி செய்யணுங்கிறத அலைன் பண்ணக்கூடியதா. உங்களுடைய தேவைகளை எல்லாம் அது அவர் கர்த்தர் சந்திக்கக்கூடியதா. அப்படி நீங்க யோசிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில நீங்க முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுறேன், நான் தேவனுக்கென்று வாழ போறேன் அப்படின்னு சொல்லும்போது தேவன் என்ன சொல்றாரு, உன்னுடைய தேவைகளை நான் சந்திக்கிறேன், நீ கவலைப்படாத. இதுக்கு நமக்கு நல்ல உதாரணம் யாருன்னா, 1 ராஜாக்கள் புஸ்தகத்துல 3வது அதிகாரத்துல 5லிருந்து 14 வரை உள்ள வசனங்கள்ல சாலமோனை பத்தி பார்க்கக்கூடியது. இப்ப சாலமோனுக்கு வந்து கர்த்தர் தரிசனத்துல வந்து கேட்கிறார். சாலமோன் வந்து என்ன கேட்கிறாரு, சாலமோனே உனக்கு என்ன வேணும்னு. சாலமோன் என்ன சொல்றாரு, ஆண்டவரே இந்த ஜனங்களை வழி நடத்துவதற்கு எனக்கு நீங்க உங்களுடைய ஞானத்தை கொடுங்க. இது உம்முடைய ஜனங்கள், நல்ல கவனிங்க, உம்முடைய ஜனங்களை வழி நடத்துவதற்கு என்ன வைத்திருக்கிறீங்க, உம்முடைய ஞானம் எனக்கு வேணும். பாத்தீங்களா எவ்வளவு அழகா தேவனை குறிச்சு கேட்கக்கூடியதா. ஏன்னா சாலமன் வந்து கேட்டிருக்கலாம், நான் ராஜாவா போறேன், எனக்கு பயங்கரமான சொத்து வேணும், எனக்கு நல்ல ஒரு வல்லமையை கொடுங்க, எனக்கு நான் என்னென்னலாம் போருக்கு போறேனோ எல்லா போர்லையும் நான் ஜெயிக்கணும், எனக்கு நல்ல நீண்ட ஆயுளை கொடுக்கணும். இது எதையுமே கேட்கல. அவரு என்ன கேட்டாரு, நீங்க வந்து எனக்கு நீங்க தான் வேணும், உம்முடைய ஜனங்களை வழி நடத்துறதுக்கு எனக்கு ஞானம் வேணும். ஆனா ஆண்டவர் என்ன தெரியுமா செஞ்சாரு, கேட்காத சொத்தை கொடுத்தாரு, கேட்காத வல்லமையை கொடுத்தாரு, அவனுக்கு ஒரு மகிமையை கொடுத்தாரு. அது மாத்திரமில்ல, அந்த காலத்துல சாலமன் வாழ்ந்த காலத்துல மொத்த உலகத்தின் மேலும் ஒரு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு பெரிய ஒரு வல்லமையை கொடுத்தார். அப்ப யோசிச்சு பாருங்க, தேவனை நீங்க தேடும்போது அவர்தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லும்போது என்ன, கர்த்தர் உங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அதை கொடுக்கக்கூடிய ஒரு காரியம். இது நிறைய பேரோட வாழ்க்கையில இருந்து நான் சாட்சியா சொல்ல முடியும். ஏன்னா நீங்க தேவனை தேடக்கூடிய ஒரு காரியத்துக்கு வரும்போது தேவன் நிச்சயமா அதை கனப்படுத்துவார். எனக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, அமெரிக்க தேசத்துல சிக்-ஃபில்-ஏ அப்படின்னு ஒரு பர்கர் கம்பெனி இருக்கு. எப்படி நம்ம மெக்டானல்ட்ஸ் இருக்கோ அதே மாதிரி அங்க ஒரு இது இருக்கு, சிக்-ஃபில்-ஏன்னு சொல்லி பர்கர் விற்கிற கம்பெனி. நீங்க நல்லா யோசிங்க, ரெஸ்டாரண்ட்ல வந்து எப்போ வந்து நல்லா பிசினஸ் நடக்கும், சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நடக்கும். ஆனா இவங்க வந்து ஒரு கிறிஸ்டியன் கம்பெனி. இவங்க என்ன தெரியுமா செஞ்சாங்க, நாங்க ஞாயிற்றுக்கிழமை கடை திறக்க மாட்டோம். எப்படி, அதாவது நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்டோட சேலில் ஒரு 30% திங்கட்கிழமையிலிருந்து வியாழக்கிழமை வரைக்கும் நடக்கும், வெள்ளிக்கிழமை ஒரு 20% நடக்கும், அவ்வளவுதான் 50%. 30 அடுத்து ஒரு 20% சனிக்கிழமை நடக்கும். மீதி ஒரு 30லிருந்து 40%, இந்த வாரம் பூரா பண்ணதுல மீதி 40% எங்க வரும், அந்த ஞாயிற்றுக்கிழமை வரும். ஆனா அவங்க என்ன சொன்னாங்க, இல்ல நாங்க கர்த்தரை கனப்படுத்துவோம், அதனால ஞாயிற்றுக்கிழமை நாங்க கடை திறக்க மாட்டோம். நீங்க இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு போனீங்கன்னா நிறைய இடங்கள்ல சிக்-ஃபில்-ஏ இருக்கு. நீங்க மத்தியானம் லஞ்ச் டைம்ல பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா சிக்-ஃபில்-ஏல போலீஸ் நின்று வரிசையில தான் அனுப்புவாங்க. ஏன்னா அவ்வளவு கூட்டம் இருக்கும். ஏன்னா ஜனங்கள் வந்து அவ்வளவு அழகா நேர்த்தியா போகக்கூடியது. நீங்க யோசிச்சு பாருங்க, அவங்க கர்த்தரை கனப்படுத்தினாங்களா? கர்த்தரை கனப்படுத்தினவங்க கர்த்தரை என்ன பண்ணாரு, அவங்கள ஆசீர்வதிச்சாரா? இன்றைக்கும் ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல் ஒரு செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட்னா சிக்-ஃபில்-ஏ என்று சொல்லக்கூடிய அளவிற்கு. அப்ப எனக்கு அருமையானவர்களே, நீங்க முதலாவது தேவனை தேடக்கூடியவங்களா இருக்கிறீங்களா, இல்ல நான் என் வேலை, என்னுடைய தொழில், இல்ல என் குடும்பம் அப்படின்னு சொல்லி உங்களுடைய ப்ரையாரிட்டிஸ் எங்க இருக்கு? நான் அதுக்காக உங்களை இந்த இதெல்லாம் விட்டுருங்கன்னு சொல்லல. முதலாவது எரு தேவன், அதற்கு பின்பாக அடுத்து. அப்ப தேவனோட சேர்ந்து செய்யும் போது உங்களால லகுவாக மீதி காரியங்களை செய்ய முடியும். அப்போ நம்மளை அந்த தேசத்துல வைத்திருக்கிறாரு. இந்த தேசத்துல உங்களை எந்த தேசத்துல வைத்திருக்கிறாரோ அந்த தேசத்துல நீங்க ஒரு பெரிய ஒரு மாறுதலை கொண்டு வரணும், ஒரு பெரிய காரியத்தை கொண்டு வரணும்னா
நீங்கள் என்ன பண்ண முடியும்? முதல்ல ஜெபித்து, ஆண்டவரே நாங்கள் எப்படி எங்களுடைய வாழ்க்கையில் இந்த 21 நாள் உபவாசம் இருந்து ஜெபிக்கிறோம், எப்படி எங்கள் வாழ்க்கையில் உங்களை முதலாவது வைப்பது? அப்படி முதலாவது வைக்கும்போது எவ்வளவு அழகாய் நேர்த்தியாய் எங்களால் செய்ய முடியும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு செய்வார். பிள்ளிக்கிரகம் அழகா சொல்கிறார், நீங்கள் போட்டிருக்க கோட்டாக தான் கொடுத்துருக்கோம். தேசம் மீண்டும் உண்மையான மறுசீரமைப்பு மற்றும் வலிமை நிலை பெற வேண்டுமென்றால் என்ன பண்ணணும்? முதல்ல நம்ம எல்லாம் முழங்காலில் நிற்க வேண்டும். ஒரு முழங்கால நம்ம நிற்கும்போது அந்த தேசம் வலிமை வாய்ந்ததா சீரமைக்கப்பட்டதாய் மாறும். அப்ப நீங்களும் நானும் அதை விசுவாசிச்சு, தேவனே நாங்கள் முதல்ல உங்களை தேடுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம தேடுவோம். கர்த்தர் நிச்சயமா நம்முடைய தேவைகளை சந்தித்து நம்மளை வழி நடத்துவார். ஆமென்.